வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் ஆல் பாஸ் அண்ணாமலையும் ஆள் தோட்ட பூபதியும் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். நேற்று மத்திய அரசு 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை அனைவரும் கட்டாய தேர்ச்சி அப்படிங்கிற அந்த நடைமுறையை ரத்து செய்கிறதா ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கு. இது தமிழகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் அடிப்படையில் ஒரு ஆசிரியராக தமிழகத்தில் இதை நடைமுறைக்கு கொண்டு வர்றது மிகவும் கடினமான விஷயம். தமிழகத்தில் மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலத்திலுமே கூட இதை நடைமுறைக்கு கொண்டு வர்றது கொஞ்சம் கடினமான விஷயந்தான். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரியான புத்திசாலித்தனமாக இருக்காது. ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து நல்லா படிப்பாங்க. டீனேஜ் வரும்போது வயசு கோளாறில் அவங்களோட கேரக்டர் மாறும். அப்போ படிப்பில் அவங்களுக்கு கவனம் போகாது. ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ரொம்ப ஒரு வீக் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு பொறுப்புணர்ச்சியோட நல்ல அற்புதமாக படிக்க ஆரம்பிப்பாங்க. அடிப்படையில் ஆசிரியராக இதை நான் உணர்ந்திருக்கேன். அது மட்டுமல்ல, ஒரு சில குழந்தைக்கு பார்த்திங்கன்னா டிஸ்லெக்ஸியா ப்ராப்ளம் இருக்கும், டிஸ்கால்குலியா ப்ராப்ளம் இருக்கும். இந்த டிஸ்லெக்ஸியா டிஸ்கால்குலியா அப்படின்னா, டிஸ்கால்குலியானா இந்த மேத்தமேட்டிக்ஸில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. டிஸ்லெக்ஸியா அப்படின்னா ஜேவை இப்படி திருப்பி போடுறதா அல்லது இப்படி திருப்பி போடுறதா, அதே போல் 3 இருக்கு இல்லையா, அந்த 3ஐ இப்படி போடுறதா அல்லது இப்படி போடுறதா, அந்த மாதிரியான ஒரு குழப்பம் இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தை தான் பார்த்திங்கன்னா டிஸ்லெக்ஸியா ப்ராப்ளம் இருக்கக்கூடிய குழந்தை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அஸ்வத்தாமன் தன்னுடைய தந்தையாரான துரோணாச்சாரியரை பார்த்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறான். என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்பா நீங்கள் ஓரவஞ்சனை பிடிச்சவர், அர்ஜுனனுக்கு எல்லா போர்க்கலைகளையும் கற்றுக் கொடுத்துட்டீங்க. ஆனால் உங்களுடைய சொந்த மகனான எனக்கு நீங்கள் எதையுமே முறையாக கற்றுத்தரல. உங்களுடைய சீடருக்கு ஒரு மாதிரியாகவும், உங்களுடைய பிரதான சீடன் உங்களுடைய அபிமான சீடனுக்கு ஒரு மாதிரியாகவும், எனக்கு ஒரு மாதிரியாகவும் நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்க. இந்த பாகுபாடு எதற்காக அப்படின்ற மாதிரி தன்னுடைய தந்தையார் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறான். அதற்கு துரோணாச்சாரியார் ரொம்ப அழகாக ஒரு பதில் ஒன்று சொல்லியிருப்பார். நான் இந்த பதிலை ரொம்ப ரசிக்கிறேன். இன்று வரை இந்த பதிலை அடிக்கடி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கும்போது, கல்லூரியிலே நான் பாடம் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. பள்ளிக்கூடத்தில் நான் ஆசிரியராக இருக்கும்போது இந்த கதையை என்னுடைய மாணவர்கள்கிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர்கள்கிட்ட இதை நான் பகிர்ந்துப்பேன். துரோணாச்சாரியார் என்ன பதில் சொல்வார் அப்படின்னா, மகனே, நீ நினைக்கிற மாதிரி நான் அர்ஜுனனுக்கு ஒரு மாதிரியாகவும் உனக்கு ஒரு மாதிரியாகவும் பாடம் எடுக்கலை. எல்லாருக்குமே சமமாக தான் பாடம் எடுத்தேன். அர்ஜுனன் கொஞ்சம் புத்திசாலி பையன் அப்படின்றதுனால, கொஞ்சம் கற்பூர மூளை அப்படின்றதுனால கொஞ்சம் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டான். நீ கொஞ்சம் வீக்கான பையன், அதனால் உனக்கு அதை டக்குன்னு உன்னால் பிடிச்சிக்க முடியல அப்படின்ற மாதிரி அவர் பாலிஷாக ஆன்சர் பண்ணியிருப்பார். அப்படி சொன்னதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல. சூரியனை எடுத்துக்கோ. சூரியன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஒளி வீசுது. சூரிய கதிர்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கும் சமமாக தான் கிடைக்குது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரியாகவும் இன்னொருத்தருக்கு வேறு மாதிரியெல்லாம் கிடையாது. அதே போல் ஒரு ஆசிரியரானவர் தன்னுடைய மாணவர்களுக்கு சூரியன் எப்படி பாகுபாடு இல்லாமல் தன்னுடைய கதிர்களை தன்னுடைய கதிர்வீச்சை மற்றவர்கள் மீது பாய்ச்சுகிறதோ, அதே போலத்தான் நானும் பாடம் எடுத்தேன். அதில் அர்ஜுனன் கொஞ்சம் புத்திசாலியான பையன் அப்படின்றதுனாலையும் ஒரு ஆர்வமுள்ள பையன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் சீக்கிரமாக கற்றுக்கிட்டான். உனக்கு அந்த அளவுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை அப்படின்ற மாதிரி தன்னுடைய மகனை அவர் சமாதானப்படுத்தியிருப்பார். இதுதான் உண்மையான விஷயம். ஆசிரியர் வகுப்பறையில் பாடம் எடுக்கும்போது எல்லா மாணவர்களுக்கும் புரிகிற மாதிரி ஒரே மாதிரி தான் எடுப்பார்.
ஆனால் அதை ஒரு சில குழந்தைகள் வந்து டக்குன்னு கிரகிச்சிக்கும். ஒரு சில குழந்தைக்கு திருப்பி 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 எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் அது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அதுக்கு புரிய ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கவிஞர் கண்ணதாசன் அவர் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். மனிதனுடைய மூளையை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். கற்பூர மூளை, கரித்துண்டு, வாழைமட்டை அப்படின்னு சொல்லிட்டு. கற்பூர மூளை அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது. கரித்துண்டுனா கொஞ்சம் லேட் ஆகும். வாழைமட்டைனா என்னதான் பற்ற வச்சாலும் அது எரியவே எரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருப்பார். நான் இந்த விஷயத்தையும் என்னுடைய மாணவர்கள்கிட்ட அடிக்கடி நான் சொல்வேன். நான் இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அண்ணாமலை வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இப்போ தான் அந்த பேட்டியை பார்த்தேன். அண்ணாமலையோட பேட்டியை பார்த்த உடனே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். அண்ணாமலை வந்து கட்டாயமாக வந்து மாணவர்கள் வந்து 5ஆம் வகுப்பிலேருந்து 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சின்றது வந்து ஏற்றுக்க முடியாது. மாணவர்கள் வந்து தரமாக வந்து படிக்கணும், அவங்களுடைய கல்வித்தரம் வந்து உயரணும். நிறைய பேருக்கு வந்து டிவிஷன் தெரியல, அது தெரியல, இது தெரியல, தமிழ் ஒழுங்காக எழுத தெரியல, படிக்க தெரியல அப்படின்னு அவர் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். உண்மைதான், நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. உதாரணமாக ஊவே சாமிநாதையர், தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிற ஊவே சாமிநாதையரை நீங்கள் போர்டில் கூப்பிட்டு எழுத சொல்லுங்கள். எத்தனை மாணவர்கள் கரெக்டாக எழுதுறாங்கன்னு பாருங்கள். மாணவர்களை விடுங்க, பெரியவங்களுக்கே வராது. தமிழ் தாத்தா அப்படின்றதுக்கு பதிலாக தமிழ் தாதா அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. திருப்பியும் சொல்கிறேன், தமிழ் தாத்தான்னு எத்தனை பேருக்கு கரெக்டாக எழுத வருதுன்னு பாருங்கள். பெரியவங்களாலேயே கரெக்டாக எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத முடியாது. தமிழ் தாத்தாவுக்கு தமிழ் தாதா அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அதே போல் ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்கஸ்லோவியா, அதுக்கு எத்தனை பேருக்கு ஸ்பெல்லிங் தெரியுதுன்னு பாருங்கள். கொஷினர், அதுக்கு எத்தனை பேருக்கு ஸ்பெல்லிங் தெரியுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு சரியாக எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத முடியாது. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிற மாதிரிலாம் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான ஒரு புத்திசாலித்தனம் இருக்காது. அதனால் குழந்தைகள் 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி ரத்து அப்படிங்கிறத அடிப்படையில் ஆசிரியராக இருந்த என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விஷயத்தில் நான் வந்து மத்திய அரசோட கருத்துலேருந்து கொஞ்சம் முரண்படுறேன். ஏன்னா நான் வந்து ஆசிரியர், திருப்பி சொல்கிறேன், நான் ஆசிரியராக இருந்து நான் அதை கவனிச்சிருக்கிறேன். அதே நேரத்தில் அண்ணாமலையை பார்த்து என்னுடைய கேள்வி என்னென்னா, அண்ணாமலை உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிங்க, ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, அவரை வந்து சாதாரணமாக எடை போட முடியாது. இப்போ கூட சமீபத்தில் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் படிச்சுட்டு வந்திருக்காரு. 37 வயசில் ஒரு மாநில தலைவராக வர்றது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. கிரேட். அதே நேரத்தில் அண்ணாமலை கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்டை நான் ஒரு ஆசிரியராக கண்டுபிடிச்சிருக்கேன். ஆன்மீகத்தில் சுத்தமாக நாலேஜே கிடையாது அண்ணாமலைக்கு. சரி, இதை கூட விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இலக்கியம் இருக்கு இல்லையா, இந்த இலக்கியம் புராணம் இதையெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுவார். இலக்கியத்தில் அவருக்கு வந்து சரியாக திருக்குறள் கூட எந்த இடத்துல எந்த திருக்குறளை பயன்படுத்தணும் அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதே போல் ஒரு இடத்துல கூட ஜல்லிக்கட்டுக்கு வந்து எந்த திருக்குறளை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பார். யார்கிட்ட? மதன் கிட்ட கேட்டிருப்பார். ஆக்சுவலாக ஜல்லிக்கட்டு வந்து திருக்குறளில் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. ஜல்லிக்கட்டு அப்படின்றது வந்து கலித்தொகையில் வருது, சரிங்களா? அதனால் அண்ணாமலை வந்து இலக்கிய அறிவை வளர்த்துக்கணும். மற்றவங்கள வந்து அதை படிக்கணும், இதை படிக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் சொல்லக்கூடிய அண்ணாமலை தன்னிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகளை வந்து முதல்ல வந்து நீக்க கற்றுக்கணும். அவர் வந்து நிறைய இலக்கிய புத்தகங்களை படிக்கணும். இலக்கியத்தை தயவுசெய்து யாராவது எழுதி கொடுக்கறத மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிக்கக்கூடாது. அப்போ அண்ணாமலைக்கிட்டேயே ஒரு சில குறைபாடுகள் இருக்கும்போது பிஞ்சு குழந்தைங்க பாவங்க 5ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி ரத்து அப்படின்றது சத்தியமாக என்னால் ஏற்றுக்க முடியாது. பெரும்பாலான குழந்தைகள் வந்து எழுத்துப்பிழையோடு எழுதுதுங்க, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா மறுக்கல. ஆனால் இது வந்து மனிதநேயமற்றது அப்படிங்கிற அந்த கருத்தை சொல்லி இத்துடன் இந்த காணொளியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.